யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. ஆயிரம் கையுண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? ஈராயிரம் கண் கொண்டாயும் ஒரு கண் என்னை பாராதா? உன்னில் சரணடைந்தேனே. யார்டா ஃபோன்ல? ராஜேஷ் ப்ரோ. எப்படிடா இருக்கானா ரோஹித்? டேய், ரோஹித்துக்கு வந்திருக்கிறது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இது அவனுக்கு அதிர்ச்சியில் வருது. அதாவது அவனால் தாங்க முடியாதுன்ற ஒரு அதிர்ச்சி வரும்போது தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆகுது. இது செகண்ட் டைம் தான். இதுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆனப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது நம்மளுக்கு கல்யாணம் ஆன பொண்ணு நேரில் வந்து நிற்கிறா. அவள் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போகிறா. அப்படின்றத ஏற்றுக்க முடியலன்றதுனால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை. மூமெண்ட்லாம் பண்ணுறான்டா. நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறான். ப்ராப்ளம் கிடையாது. பட் கண் முழிக்க மாட்டான். அதுக்கு ஒரே சொல்யூஷன், நந்தினி வந்து அவன்கிட்ட பேசினா மட்டும்தான். நந்தினி வாய்ஸ் அவன் கேட்டால் மட்டும்தான். அன்னி கோவிலுக்கு தாண்டா வந்திருக்காங்க. உள்ள சாமி கும்பிட போயிருக்காங்க. வெளியில வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய் ஃபோனை கொடு. டேய், நந்தினியை கூப்பிட்டு வந்தா கண்டிப்பா அவன் கண்ணு முழிச்சிருவான்லடா. ஷோர்டா சஞ்சய், 100% அவன் கண்ணு முழிச்சிருவான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, அவன்கிட்ட மூமெண்ட்லாம் இருக்குது. பட் அவன் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரமாட்டான். அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்கிறேன். நந்தினியை வந்து பேச வைக்கலாம். எப்படியாவது நந்தினியை கூப்பிட்டு வாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். கண்டிப்பா கூப்பிட்டு வரோம்டா. அதனால தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். அவனுக்கு ஒண்ணுனா நம்ம விட்டுருவோமாடா. டேய், பட் ஒன் கண்டிஷன். என்னடா? நந்தினியை எப்படியும் கூப்பிட்டு வந்துடுவீங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூப்பிட்டு வாங்க. பட் நந்தினி கிட்ட இந்த உண்மையை மட்டும் சொல்லாமல் கூப்பிட்டு வாங்க. அவன் மயக்கத்தில் இருந்தாலும் நந்தினி பேசினா அவனுக்கு கேட்குன்ற உண்மையை சொல்லாதீங்க. டேய், நந்தினி பேசினா தானடா ரெக்கவர் ஆவான். அப்படி இருக்கும்போது நந்தினி கிட்ட பேசுங்க, அவனுக்கு கேட்கும், அவன் கண்ணு முழிப்பான்னு நம்ம சொல்லி தானடா அவங்கள பேச சொல்லணும். டேய், உங்கள் மொத்த ஃப்ளாஷ்பேக்கையும் கேட்டுட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்த சொல்லாமல் கூப்பிட்டு வாங்கன்னு. நந்தினியாக பேசினா கூட அவன்கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. அவனுக்கு கேட்காதுன்னு நினச்சிக்கிட்டு பேசுவாங்க. அப்போ தான் அவங்களோட எமோஷனல் மொத்தமும் வெளியில் வரும். இதே நம்ம அவனுக்கு கேட்கும், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க மனசில் நினைக்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு கேட்கும், நம்ம மனசில் இருக்கிற ஆசை அவருக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக பேச மாட்டாங்கடா. ஏன்னா அவங்க அப்பா மேலே அவங்க வச்சிருக்கிற பாசத்தை பற்றி சொன்னீங்கல்லடா. அப்படி இருக்கும்போது ரோஹித்துக்கிட்ட அவங்க அப்பாவோட பாசத்தை மீறி வெளிப்படுத்திடுவாங்களா காதலை? கரெக்ட் தான்டா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம சொல்லாம இருந்தாலே அவன் மயக்கத்துல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நந்தினி மனசுல இருக்கிறத கண்டிப்பா பேசுவாங்க. நீ சொல்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மனசுல இருக்கிறத பேச மாட்டாங்க. நாங்க சொல்லாமலே கூப்பிட்டு வரேன்டா. சரி, ஓகே. எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க. மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்கு மேலே அவன் மயக்கத்தில் இருக்கிறதே ப்ராப்ளம் தான். ஸோ நைட்டு அவன் மயங்கினா காலையில் 7:30 கிட்ட ஆக போகுது. இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகக்கூடாதுடா. எவ்வளோ சீக்கிரம் அவன் கண்ணு முழிக்கிறானோ அவ்வளோக்கும் நல்லது. பிரகாஷை எமோஷனல் ஆக்க வேணான்னு தான் நான் அவன்கிட்ட உண்மையை சொல்லலை. இந்த மாதிரி மயங்குறவங்க 24 ஹவர்ஸ் அப்படி இல்லை 48 ஹவர்ஸ்க்குள்ளே கண்ணு முழிக்கல அப்படின்னா கோமாவுக்கு போக சான்சஸ் இருக்குடா. டேய், ப்ளீஸ்டா சஞ்சய், நீ வெளியில் உன் எமோஷனலை காமிச்சிக்காத. நீ காமிச்சிக்கிட்டிங்கன்னா பிரகாஷை சமாதானம் படுத்தவே முடியாது. ஸோ நீ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன்றதுனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் சீக்கிரமாக கூப்பிட்டு வர பாருங்கள். அது வரைக்கும் நான் இவனை பார்த்துக்கிறேன். சரிடா. அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் அகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ ஆயிரம் கையுண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? ஈராயிரம் கண் கொண்டாயும் ஒரு கண் என்னை பாராதா? என்னம்மா, உன்னில் அர்ச்சனை பண்ணணுமா இல்ல நார்மலா படிக்கணுமா? வந்ததுல இருந்து அழுதுட்டே நிக்கிறேன். அர்ச்சனை பண்ணணும் சாமி. யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணணும்? சொல்லுமா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? ரோஹித் ரோஹித் பிரகாஷ் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். என்ன விசேஷமா அர்ச்சனை பண்ண சொல்றேன்? சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அர்ச்சனை பண்ணுவோம். நீ அழுதுட்டு நிக்கிறத பார்த்தா எனக்கு வேற எதுவும் கேட்கவும் தோணல. விசேஷம் எதுவும் இல்லை சாமி. அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. அவர் எப்பவும் நல்லா இருக்கணும். இவ்வளோ அழுவுற? அவர் யாருமா? அவரு அவரு எங்கள் அப்பா உயிரை எனக்கு திருப்பி கொடுத்த கடவுள் சாமி. என்னம்மா சொல்ற? ஒன்றும் புரியலையே. ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிம்மா.
இவ்வளோ நாள் அவர் யாருன்னு தெரியாமல் இருந்தேன். உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், என் கண்ணில் காமிச்சிடாத, யாருன்னு நான் தெரிஞ்சுக்கவே கூடாது அவருன்னு வேண்டிக்கிட்டு தானே இருந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரை ஏன் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தேன்? கொஞ்ச நாளாவே அவரை பார்க்கும்போது மனசுல இனம் புரியாத ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த உணர்வு இப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எந்த சூழ்நிலையிலையும் இதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கக்கூடாது. ஆனா எப்படி பார்க்காம இருக்கிறதுன்னு தான் தெரியல. அவர் யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடியே அவரை பார்க்காம என்னால் இருக்க முடியல. அவரை பார்க்கணுன்னு தான் தோணிக்கிட்டே இருந்தது. இப்போ யாருன்னு வேற தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி அவரை பிரிஞ்சிருக்க போறேன்? வேலையிலேருந்து நிற்கணும் அப்படின்னா நான் அப்பா கிட்ட பேசணும். ஏன் திடீர்னு நின்றுட்டேன்னு அப்பா கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அப்பா கிட்ட போய் எனக்கு சொல்கிற தைரியம் இல்லை. இது எல்லா பிரச்சனையும் தாண்டி இப்போ ஏன் நான் உன்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்க வந்திருக்கேன் தெரியுமா? எங்கள் அப்பா நைட்டு பேசும்போது தாலி கட்டி என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கினாம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். எனக்கு அப்போலேருந்து மனசு சரியில்லை. பெத்தவரா அவர் சாபம் கொடுத்துட்டாரு. ஆனால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரு நல்லா இருக்கணும். எங்கள் அப்பா சொன்னது எந்த விதத்துலையும் பழிக்கக்கூடாது. ஒரு பெத்தவரா அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாரு. ஆனால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போதும் நான் உங்ககிட்ட அதை தான் கேட்டேன். எங்கள் அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காத, எதுவாக இருந்தாலும் எனக்கு கூட நான் தாங்கிக்கிறேன்னு. அதே தான் இப்போ நான் உங்ககிட்ட திரும்ப கேட்குறேன். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவருக்கு எங்கள் அப்பா சொன்னதுனால ஏதாவது ஆகும் அப்படின்னா அதையும் எனக்கே கொடு, நானே தாங்கிக்கிறேன். எனக்கு என் அப்பாவும் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும். நல்ல மனுஷன், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதை நான் எந்த உரிமையிலையும் கேட்கல. நான் தான் சொல்கிறேனே, எனக்கு அவர் கடவுள் தான். அந்த உரிமையில் தான் கேட்குறேன். எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றின அவர் நல்லா இருக்கணும். எங்கள் அப்பா நைட்டு சொன்னதுலேருந்து எனக்கு மனசே கேட்கல. அவர் நார்மலாக பேசும்போதே நான் மனசு கேட்காம கோயிலுக்கு ஓடி வருவேன். ஆனால் நைட்டு அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொடுத்த சாபத்தை கேட்டு என்னால் வீட்டில் இருக்க முடியல. அதனால தான் காலையிலே கையேந்தி உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு பிச்சையாக போடுங்க. எங்கள் அப்பாவும் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும். இந்தம்மா கோயில் கூட அழுவாதுமா. கடவுளை நம்பி வந்துட்டால கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நீ என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும். இப்படி ஒரு பொண்ணு அழுதுகிட்டு வேண்டா அப்படின்னா கடவுள் மனசு இறங்காமல போயிடுவாரு. இறங்கணும், கண்டிப்பா மனசு இறங்கி தான் ஆகணும். என் வேண்டுதலை நிறைவேற்றி தான் ஆகணும். உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே, பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணாமுக. நந்தினி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வீட்டுக்கு போகணும், மணி ஆயிடுச்சு. நந்தினி நீங்க போகணுன்றதுலாம் கரெக்டு தான், நான் தப்பு சொல்லலை. நாங்களும் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கோம். மற்றபடி உங்களை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ நான் வரல. என்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்க போறீங்க? என்னால் என்ன ஹெல்ப் நடக்க போகுது? தேவையில்லாத விஷயம். நீங்கள் பேசவும் தேவையில்ல, நான் கேட்கவும் தேவையில்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. எல்லாரும் பிளான் பண்ணி காயை நகர்த்திருக்கீங்கல்ல, நான் தான் தெரிஞ்சு வேணும்னே உள்ள எடுத்து அவர் கூட பழக வச்சு இப்படி ஒரு வலியை தந்து இப்படி ஒரு வேதனையை தந்து இப்படி நிற்க வச்சிட்டீங்கல்ல. நந்தினி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. வேணும்னு பிளான் பண்ணி யாராவது எந்த விஷயத்தையாச்சும் பண்ணுவாங்களா? நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ண விஷயம்தான். அதையும் தாண்டி நாங்க பிளான் பண்ணி உள்ள எடுத்தோம்லாம் சொல்லாதீங்க. கம்பெனி வேற, உங்களோட பர்சனல் வேற. கம்பெனியில் எடுத்தது 100% உங்க டேலண்ட்டை வச்சு தான். மற்றபடி வேற எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நீங்க வேற யாரோ அப்படின்றதும் கிடையாது. கம்பெனி வேற, நான் தான் சொல்லிட்டேனே, உங்க லைஃப் வேற. ஓகே சஞ்சய் சார், என் டேலண்ட்டை வச்சு எடுத்ததாவே இருக்கட்டும். எனக்கு அந்த கம்பெனியும் தேவையில்ல, யாரும் தேவையில்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அப்படிலாம் விட முடியாது நந்தினி. ஒரு சில கேள்விக்கு ஆன்சர் உங்ககிட்ட இருக்கும்போது இப்படி உங்களை விட முடியும்? புரியல. ஆன்சர் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ? தோ கையில் வச்சிருக்கீங்களே கோவில் கூட, அதில் இருக்கிற துளசிக்கு என்ன அர்த்தம்ன்றத ஆன்சர் வேணும். இந்த கோயில் கூடையில் இருக்கிற துளசிக்கு நன்றி கடன் அர்த்தம் சார். செஞ்ச உதவி சின்ன உதவி இல்லை சார்.
என் குடும்பத்தையே புரட்டி போட்ட விஷயம், நாங்கள் தவிச்சு நின்னப்போ எங்களுக்கு கை கொடுத்த விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் எப்போவுமே இந்த துளசி என் கூட இருக்குது. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற எந்த அர்த்தமும் கிடையாது. சரி நந்தினி, நன்றி கடனே வச்சுக்கலாம். இப்போவும் உங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தருக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு தான் நாங்கள் 2 பேரும் கோயில் வாசல்ல கையேந்தி நிற்கிறோம். புரியல, என்ன உதவி செய்யணும்? உங்களுக்கு உதவி செஞ்சாரு, நன்றி கடனுக்காக நான் கோயிலுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு உடம்பு சரியில்லையா? நேற்று பார்க்கும்போது நல்லா தானே இருந்தார். நந்தினி, அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு நந்தினி. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ ஆக்சிடென்ட்டு அப்படின்னா அவன் உயிர் பொழைச்சதே பெருசு அப்படின்ற அளவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் அது. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவன் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பரிகாரம்னு சொல்லி அவனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணாங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு நம்ப மாட்டீங்களான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஏன் ப்ரோ பரிகாரம் பண்ண தான் வந்தார். வீட்டில் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் ஒரு பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கணும்னு வரல. கல்யாணம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்த அந்த ஜோசியர் பரிகாரம் ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பண்ண வந்திருக்கா, அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் ஜோசியர் சொன்னார். வீட்டில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க. அதனால தான் அவர் வந்து தாலி கட்டினாரு. ஆனால் தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவரோட உள்ளுணர்வு இல்லை, நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க கூடாது, தாலி கட்டினா அந்த பொண்ணை கூட தான் நம்ம வாழணும், நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணம் முடிஞ்சு விசாரிக்கும் போது தான் நீங்கள் பரிகாரத்துக்கு வந்த பொண்ணு கிடையாது, இந்த மாதிரி சூழ்நிலை காரணமாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பரிகாரம் பண்ணீங்கன்னு தெரிய வந்துச்சு. நீங்கள் எழுதி வச்சுட்டு போன அந்த லெட்டர் ஜோசியக்கார் படிக்கும்போது தான் அண்ணனுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அண்ணன் கத்துனாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, உங்களை அங்கே தேடினாரு, நீங்கள் கிடைக்கல. ஜோசியர் உங்களை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியாது, அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதை கேட்டு அவரால் தாங்கவே முடியல. எமோஷனல் ஆகி ரொம்ப கத்துனதுனால அவர் அந்த இடத்துல மயங்கிட்டாரு. மயங்கன அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. 2 நாள் ஆச்சு நந்தினி. முழுசா அவன் கண்ணு முழிச்சு எல்லாரையும் பார்க்க 2 நாள் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் இந்த கல்யாணம்னு ஒரு பரிகாரம் பண்ணும்போது வரல. அவன் ஃபாரின்ல இருந்தான். என்ன கம்பெனி விஷயமா இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அதனால எங்கள் 2 பேரால அந்த விஷயம் நடந்தப்ப அங்கே இருக்க முடியல. அவன் மயங்கிட்டான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் 2 நாள் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் போச்சு. 2 நாளுக்கு அப்புறம் தான் அவன் கண்ணு முழிச்சான். கண்ணு முழிச்ச உடனே அவன் கேட்ட ஒரே விஷயம், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிங்களாடான்னு. எங்களுக்கும் டீட்டெயில்ஸ் தெரியல நந்தினி, தேடணும், கண்டுபிடிக்க முடியல. அதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மயக்கம். அப்போதான் தெரிய வந்தது கடைசியாக நடந்த அந்த ஆக்சிடென்ட்டால் அவனுக்கு தலையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்போலேருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு. மயக்கம் கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்து கண்ணு முழிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவன் இந்த 2 இயர்ஸாக நான் தேடாத நாள் இல்லை, நினைக்காத செகண்ட் இல்லை. நீங்கள் தான் அந்த பொண்ணுன்னு ரீசன்ட் டேஸாக தான் அவருக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்று அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகும்போது அன்னைக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி இருந்ததோ அதே அதிர்ச்சி இப்போவும் வந்துருச்சு. அப்போ இப்போ சார் மயங்கிட்டான் நந்தினி. நீ போனதுக்கு அப்புறம் மயங்கிட்டான். நைட்லேருந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் கண்ணு முழிக்கல. வீணா வீணால் நினைக்கலே, நானும் உன்னை வெறுக்கலே, காணோம் காணோன்னு நீ தேட, காதல் ஒன்னும் தொலையலே, உன்னாயிருந்த உதவின்னு வந்து நின்றுருக்கோம். உனக்கு உதவி செஞ்ச ஒருத்தன் அங்கே மயங்கி போய் போராடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணு முழிக்கணும்னா உன் குரலை கேட்கணும். ஏன்னா நீ வேணான்னு சொல்லிட்டு போனா அந்த செகண்ட் தான் அவன் மயங்கியிருக்கான். ஸோ திரும்ப உன் வாய்ஸ் கேட்டா நீ வந்துட்டேன்னு அவன் ரெக்கவர் ஆயிடுவான். நீங்கள் வந்து ஒரு டைம் அவன்கிட்ட பேசுங்க நந்தினி. நந்தினி ப்ளீஸ் நந்தினி வாங்க. சார், இதுக்கு முன்னாடி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக பார்த்து தானே அவரை கண்ணு முழிக்க வச்சுருப்பீங்க. அதே மாதிரியே இப்போவும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக பார்த்து அவரை கண்ணு முழிக்க வைங்க சார். நான் வந்தால் சரி வராது. நந்தினி ப்ளீஸ் சஞ்சய் சார். நீங்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளே, ஏன் என்ன இப்படி நிற்க வச்சிருக்க? என்ன பண்ணுவேன் இப்போ? எப்படி அவரை பார்ப்பேன்? அப்பா தாங்க மாட்டாரு. ஆனால் இவர் இந்த நிலமையில இருக்காருன்னு தெரிஞ்சு என் மனசு தாங்க மாட்டுதே. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இங்கே பாருங்க, கோயில் வாசல்லே தான் நிற்கிறேன். கோயிலுக்கு உள்ளே போல என் ப்ரோவை திருப்பி கொடுன்னு நான் அந்த கடவுள்கிட்ட கேட்கல.
எனக்கு தெரியும் உள்ள இருக்கிற கடவுளால என் ப்ரோ நல்லாக போறது கிடையாது, உங்களால தான் நல்லாக போறாரு. அதனால இப்போதைக்கு கடவுளா நான் உங்களை தான் பார்க்குறேன். நான் வந்து அவர் கூட உங்களை வாழ சொல்லலை, அவர் கூட வந்து இருந்துருங்கன்னு சொல்லலை. என் ப்ரோ கண்ணு முழிக்கிற வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, உங்கள் அப்பாவை பிழைக்க வச்சாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. அவரை கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்குறீங்க. அதெல்லாம் சரிதான். அப்படிப்பட்டவர் இப்போ இப்படி இருக்காரு. அவர் கண்ணு முழிக்கிற வரைக்கும் வாங்கன்னு தான் சொல்கிறேன். என் ப்ரோவை கண்ணு முழிக்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம். நான் இருங்கன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் என் ப்ரோவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு என் ப்ரோ கண்ணு முழிக்கணும். அதுக்காக வாங்கன்னு தான் சொல்கிறேன். ப்ளீஸ் நந்தினி, அவன் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். இப்போதைக்கு வாங்க. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? இதுக்கு மேலேயும் நீங்கள் மனசு இறங்க மாட்டீங்களா? ஐயோ சார், எந்திரிங்க சார். டேய், என் கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி நீங்க தான். எங்க அண்ணன் கண்ணை முழிக்கணும்னா நீங்க வரணும். என் அண்ணனை கண்ணு முழிக்க வச்சு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போயிடுங்க. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா என் கூட வரேன்னு சொல்லுங்க. சார் எந்திரிங்க சார். என் கூட வரேன்னு சொல்லுங்க. தப்பி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல, வேலியில நட்ட செடி பூவத்தேட நாதி இல்ல, கண்ணுக்குள்ள விழுந்த தூசி. நான் வரேன் சார், எந்திரிங்க சார். அவரு கண்டிப்பா நல்லா இருப்பாரு. நான் வரேன் சார். ஆள ஒண்ணு கலங்கி போனதே, கட்டுப்பட்ட உள்ளமெல்லாம் நொறுங்கி போனதே. பாசத்துல வந்த சொந்தம் பாதியில போவதென்ன, நேசத்தில வந்த புள்ள நெஞ்சமிப்ப ஆனதென்ன. நம்பி வந்த உங்களுக்கு ஏன் சார் இந்த நிலைமை? சார், எனக்கு ஒரு தேவை வந்துச்சு சார். அந்த தேவைக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன் தலையெழுத்துன்னு நினச்சி அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நான் வந்துட்டேன் சார். ஆனால் நீங்கள் ஏன் சார் பண்ண அந்த கல்யாணத்தை இப்படி உணர்வுபூர்வமாக நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் இருக்கிற பொசிஷனுக்கும் நீங்கள் இருக்கிறதுக்கும் அதை தூக்கி போட்டு போகலாமே சார். 1000 பொண்ணு கிடைப்பாங்க சார் உங்களுக்கு. ஏன் சார் இப்படி 2 வருஷமா இப்படி என்ன மாதிரியே காத்துக்கிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்கள நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னு தான் சார் நன்றியோட இருக்கேன். ஆனால் நடந்ததை கல்யாணமாக நினச்சி நீங்கள் 2 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார். நான் நன்றி கடனாக தான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் நன்றி கடனுக்கு ஒரு படி மேலே போய் நான் தான் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இப்படிலாம் ஒருத்தவங்க இருப்பாங்களா? நீங்கள் வச்சிருந்த துளசி செடிக்கு பின்னாடியும் நான் தான் இருக்கேனா? இப்போ கூட அந்த துளசி செடியை ஹோல்ட் பண்ணிட்டு தான் தூங்குறீங்க. அப்படி என்ன சார் நான் பண்ணிட்டேன்? உங்களுக்கு ஒரு பாவத்தை தான் சார் பண்ணிட்டு வந்திருக்கேன். 2 வருஷமா ஒரு தண்டனை தான் சார் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 வருஷமா உங்களை நான் தவிக்க தான் சார் விட்டுருக்கேன். எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி துரோகி நீங்கள்ல சார், நான் தான். எனக்கு உதவி பண்ண நீங்கள் எப்படி சார் துரோகி ஆக முடியும்? நீங்கள் எந்த பாவமும் பண்ணலை சார். பணத்துக்காக நான் தானே சார் வந்து நின்னேன். பரிகாரத்தை பண்ணுறேன் நான் தானே சார் ஒத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் தானே சார் துரோகி? அது புரிய மாட்டேது சார் எங்கள் அப்பாவுக்கு. பணத்துக்காக தானே ஒருத்தி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவள் எப்படி நல்லவளா இருப்பான்னு நீங்கள் யோசிக்கலையா சார்? என்னையே நினச்சிக்கிட்டு அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவள் தான் எனக்கு வேணும்னு 2 வருஷமா வெயிட் பண்ணுறீங்களா சார்? காதல் தந்தவழி தேரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே, காயம் படும் வேலை. நான் உங்களுக்கு கனவுலாம் இருக்க முடியாது சார். நீங்கள் மனசை மாற்றிக்கணும் தான். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் மேலே எனக்கு பாசம் இருக்கு. ஆனால் அது காதல் இல்லை சார், நன்றி கடன் தான் சார். நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் சார். உங்கள் வாழ்க்கையில் நான் வந்தால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. கண்ணு முழிச்சு பாருங்க சார். உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வைக்கணும். எனக்கு என் அப்பாவும் வேணும் சார். எதுக்காக நான் என்னையே அடமானம் வச்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனும்? அப்படிப்பட்டவர் எனக்கு கருமாதி பண்ணிட்டு அப்படி ஒரு பையன் வந்தா அவனை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரை இழக்கிறதுக்கா சார் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இப்படி ஒரு சம்மதத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என் அப்பாவும் முக்கியம், நீங்களும் முக்கியம் சார். ஆனால் உங்கள் கூட வாழணும், உங்கள் கூட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்லாம் நான் நினைக்கல சார்.
நீங்கள் யாருன்னு தெரியாது அப்போவே நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு ஒரு நாளும் நினச்சவ இப்போ நீங்கள் யாருன்னு கண்ணு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இன்னுமே நல்லா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிப்பேன் சார். ஆனால் உங்கள் கூட வந்து வாழணும்லாம் நான் ஆசைப்படலை சார். நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு கண்ணு முழிச்சு பாருங்க சார். எனக்கு என் அப்பாவும் முக்கியம், நீங்களும் முக்கியம் சார். நீங்களும் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும் சார். கண்ணை முழிச்சு பாருங்க சார். நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க சார். நீங்களும் எனக்கு வாழ்க்கையில் தண்டனையை கொடுத்துடாதீங்க சார். உன்னாயிருந்த ஞாபகத்தை நெஞ்சோட சேர்த்து வச்சேன். தனியாயிருக்கும் வலிய மட்டும் தனியா அனுபவிச்சேன். பறவையின் சிறகுகள் பிரிஞ்சாத கடவுளே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சோதனையாக இருந்தாலும் எனக்கு கூட தானே கேட்டேன். ஏன் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து என்ன இப்படி அழ வைக்கிறேன் சார்? கண்ணை முழிச்சு பாருங்க சார். நேற்று நம்மக்கிட்ட உண்மை அவர் சொல்ல வந்தப்போ அவர் தொட்டவுடனே நான் உணர்ந்துட்டேன் அவர் தான் அப்படின்னு. அதே மாதிரி தாலி கட்டும்போது அவருக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கு. அந்த உணர்வு தான் அவரை இந்த 2 வருஷமாக காக்க வச்சிருக்கு. அப்போது இப்போ நான் தொட்டா அவருக்கு தெரியும்ல, நான் தான் வந்திருக்கேன்னு அவருக்கு புரியும்ல. சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனா? சார் இல்லை சார், யார் வாழ்க்கையும் நீங்கள் நாசம் பண்ணலை. நந்தினி, நந்தினி தான் சார் வந்திருக்கேன். கண்ணை முழிச்சு பாருங்க சார். ஃபோட்டோ ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ கைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம். கடவுள் ஏன் சார் மறக்க முடியாத எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப என் கண்ணில் காமிச்சிட்டு இருக்காரு? இந்த ஃபோட்டோலாம் வச்சு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை என்ன சார் சொல்கிறது? உங்களுக்கு என் ஞாபகம் வேணாம் சார். உங்களுக்கு நான் பொருத்தமானவ கிடையாது சார். நடந்ததை நான் கல்யாணமாக நினைக்கலாம் சார். ஆனால் நீங்கள் மறந்துடுங்க சார். எழுந்துருங்க சார், எழுந்து பாருங்க சார். உங்களுக்கு இந்த துளசி இந்த ஃபோட்டோலாம் எதுவும் வேணாம் சார். என்ன தேடாதீங்க சார். என் ஞாபகம் உங்களுக்கு வேணாம் சார். நீங்கள் வந்துட்டீங்கன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல சார். உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதை தாண்டி எதுவுமே இல்லை சார். இது காதலனும் நீங்கள் என் கணவரனும் நான் நினைக்கல சார். நினைக்கவும் மாட்டேன் சார். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என் குடும்ப சந்தோஷம் என்னால் போயிடக்கூடாது சார். எனக்கு இப்போ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நீங்கள் முழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்தாச்சும் நான் வெளியில் வருவேன். இதுக்கப்புறம் உங்கள் கண் முன்னாடி கூட நான் நிற்க மாட்டேன் சார். நான் வந்தால் தானே சார் உங்களுக்கு என் ஞாபகம் வரும். இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் சார். என்னை விட ஒரு படி அதிகமாக நினச்சிட்டு இருக்கீங்களே சார். உங்கள் மனசுலேருந்து என்னை எடுக்கணும் சார் நீங்கள். அதுக்கு நான் உங்கள் கண்ணை முன்னாடி வரக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் சார் உங்களால் என் ஞாபகத்தை மறக்க முடியும். அழகாக ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு சார். உங்களுக்கு அழகான குடும்பன்றதுக்கு மேலே அன்பான ஒரு தம்பி சார். அந்தளவுக்கு ஒரு தம்பியை பார்த்துருக்கவே முடியாது சார். உங்களை நான் வந்து பார்க்க மாட்டேன்னு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் சொன்னப்போ கூட என் காலில் விழுந்துட்டாரு சார். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒன்றுனா பதறி போகிறதுக்கு ஒரு தம்பி கிடச்சிருக்காரு சார். உங்களுக்கு உசுராக பார்த்துக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு சார். இப்படிப்பட்டவங்களாம் ஒரு லைஃப்பில் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பனை தெரியுமா சார்? எல்லா சொந்தமும் உண்மையாகவும் பாசமாகவும் இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா சார்? உங்களுக்கு எல்லாருமே கிடச்சிருக்காங்க சார். அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க சார். எழுந்துருங்க சார். உங்கள் தம்பிக்காக வச்ச நீங்கள் எந்திரிக்கணும் சார். உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் எந்திரிக்கணும் சார். அவங்களாம் துடிச்சு போயிருக்காங்க சார். என்னை விட அதிகமாக துடிச்சு போனது அவங்க தான் சார்.
நன்றி கடனுக்காக தான் சார் வந்திருக்கேன். அவங்களாம் அப்படி இல்லை சார். நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லை சார். சார் நீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது கண்ணு முடிச்சிட்டிங்களா? சார் சார் சஞ்சய், டேய் சஞ்சய், பிரகாஷ், சார் பிரகாஷ் எங்கடா போன? சார் சஞ்சய், டே கண்ணு முழிச்சிட்டியா ப்ரோ? நீ உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் டேய் எண்ணம் நந்தினி வந்திருக்காங்க பாருடா. எல்லா செக்கப்பும் பண்ணிட்டீங்களாடா? நார்மலாக தானே வாங்கியிருக்கேன், ஒன்றும் போய் சேர்ற அளவுக்கு வாங்கிடலையே. ப்ரோ பிரகாஷ் வாயை மூடு, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். சொல்லு சஞ்சய், நார்மலாக தானே வாங்கியிருக்கேன், ஒன்றும் போய் சேர்ற அளவுக்கு வாங்கிக்கல, செக் பண்ணிட்டீங்கல்ல, ரிப்போர்ட் கிளியர் தானே? பிரச்சனை எதுவும் இல்லைடா, நார்மலாக தான் மயங்கினேன், கான்ஷியஸ் வரதான் டைம் ஆயிடுச்சு. ப்ரோ வாயை மூடுன்னு சொன்ன பிரகாஷ், நீ வாயை திறக்கக்கூடாது, வாயை மூடுன்னு சொன்ன. டேய் என்னடா பிரச்சனை இப்போ? டேய் அவன்கிட்ட ஒரு டீட்டெயில் மட்டும் கேள்றா சஞ்சய், இவளை எப்படி வேலைக்கு எடுத்தான்? ப்ரோ யார்கிட்டையும் நான் பேச விரும்பல சஞ்சய், கேள் அவன்கிட்ட, அவன் எந்த மெத்தட்ல இவளை வேலைக்கு எடுத்தான்? இவங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குன்னு நினைச்சு எடுத்தானா, இல்ல வேற ஏதாவது பிளான் பண்ணி எடுத்தானா? டேய் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு தாண்டா எடுத்திருக்கான். ஸோ ஐ நீட் ஆல் டாக்குமெண்ட்ஸ். நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறேன்டா. கால் பண்ண வேணாம், பர்சனலாக நீயே போய் கலெக்ட் பண்ணிட்டு வா. ½ hourல எனக்கு எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கணும். அது வரைக்கும் இவங்களை வெளில வெயிட் பண்ண சொல்லு. சரி ஓகேடா. நந்தினி வெளில வெயிட் பண்ணுங்க. சார் கெட் அவுட் ஆஃப் மை ரூம். ப்ரோ சஞ்சய் இவனையும் வெளியில போக சொல்லு. இவன்கிட்ட நான் பேசவே விரும்பல, இவனை வெளியில போக சொல்றான். டேய் அவன் என்னடா பண்ணான்? வெளியில போக சொல்லுன்னு சொன்னேன், வீணா என்ன திரும்ப டென்ஷன் பண்ணி பார்க்காதீங்க. அவனையும் வெளில போக சொல்லு. நான் அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டேன், போய் அதை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு வா. சரி ஓகேடா. வாடா, ஏதோ டென்ஷன்ல இருக்கான், வாடா வாடா. அவன் ரீசன் இல்லாத கோவப்பட மாட்டான், வா. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல வேலியில நட்ட செடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளா ஒரே சோக கீதமா எடுத்துட்டு போயிட்டோம். ரோஹித் அழுவதை பார்க்க முடியுதுனால எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ரோஹித் ஏன் சீக்கிரமா உண்மையை சொன்னாருன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ரோஹித் ஏன் உண்மையை சொன்னார் அப்படின்னா, நந்தினின்ற ஒரு கேரக்டருக்கு உணர்வு பூர்வமா ஒரு நம்பிக்கை இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஸோ கல்யாணம் ஆனவரை தவிர மற்ற யாரையும் நினைக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம இந்த கதையை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஹீரோயினோட கேரக்டரையும் அப்படிதான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஹீரோவும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட கேரக்டர் தான். இது வரைக்கும் எபிசோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவர் என்ன லிமிட்ல பேசணுமோ அந்த லிமிட்டோட பேசிட்டாரு. ஸோ அவங்கள்ட்ட இதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் கான்வர்சேஷன் பண்ணா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். நந்தினிக்கு உண்மை தெரியாம ரோஹித் நந்தினி கான்வர்சேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் எனக்கு எடுத்துட்டு போக மனசு இல்லை. அதனால தாங்க எங்க அண்ணிக்கு உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் எங்க அண்ணன் ப்ளே பண்ண முடியும். அப்புறம் இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு என்னடா ரோஹித் உன் தம்பியை திட்டிட்டியே அப்படின்னு எல்லாரும் என்ன திட்டிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஏன் திட்டிட்டு பண்றது நீங்க கெஸ் பண்ணிடலாம். முடிஞ்சா கெஸ் பண்ணி வைங்க, நாளை எபிசோட்ல சொல்றேன். நந்தினியை ஏன்பா தேவையில்லாம திட்டி அனுப்பணும்னு கேட்கலாம், அதையும் கெஸ் பண்ணி வைங்க, நாளை எபிசோட்ல கண்டிப்பா வந்து சொல்றேன். அப்புறம் லாஜிக்கே இல்லாம மயக்கத்துல இருந்தாருப்பா, இது எந்த விதமான நோய் அப்படின்லாம் கேட்காதீங்க, எனக்கும் தெரியாதுங்க. நான் ஒரு ஸ்கிரிப்டுக்காக தான் எடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்பா தலையில் அடிபட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு கல்யாணம் அப்போ மயங்கிருப்பாரு. ஸோ இப்போவும் அந்த அதிர்ச்சியில தான் மயங்கிருக்காரு. ஸோ அப்போ 2 daysல கண்ணு முழிச்சிட்டாரு. இப்போ நந்தினி வந்து பேசினோடனே கண்ணு முழிச்சிட்டாரு. இது ஒரு ஹாஸ்பிட்டல் சீனா எடுத்துட்டு போகாம ஸோ வீட்டில் வச்சு மூவ் பண்ணியிருக்கோம். டாக்டர் எங்கன்னு கேட்காதீங்க, டாக்டரும் ஒரு ட்விஸ்ட்ல வருவாரு. ஸோ கண்டிப்பா நாளைக்கும் வீடியோ வரும். ரோஹித் ஏன் நந்தினி கிட்ட கோவப்பட்டாரு, ரோஹித் ஏன் பிரகாஷ் கிட்ட கோவப்பட்டாரு அப்படின்றதெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட சோகம்லாம் முடிஞ்சிச்சுப்பா. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் ஃபுல் காமெடி, ஃபுல் மாசா தான் வரும். மறக்காம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னமா கமெண்ட்ல ரிப்ளை பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணுன்னு சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. சீரியஸா டைம் இல்லைங்க. 3 சேனல் ஆரம்பிச்சிட்டேன், ஜாலியா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கஷ்டமா போகுது, வீடியோ மேக் பண்ண முடியலங்க. அதனால தான் கமெண்ட்ஸ் என்னால் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நம்ம டைம் எடுத்து ரிப்ளை பண்ணிடலாம். ஆனால் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் மறக்காம படிச்சிருவேங்க.
வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் கூட உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் ஃப்ரேம் போடவே உட்காருவேன். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ வேல்யூவாக இருக்கும். ஸோ யாருமே இது வரைக்கும் எனக்கு ஒன்லைனில் கமெண்ட் பண்ணது கிடையாது. அது நினைவுகள் ஸ்டோரி ஆகட்டும், காணல் நீர் ஆகட்டும், உன்னை தேடி ஆகட்டும், எல்லாருமே உங்களோட அப்ரிசியேஷனை ஒரு 2-3 லைன்ஸ் ஆச்சும் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் அப்படின்னு மட்டும் எனக்கு நார்மலாக கமெண்ட்ஸ் அவ்வளோ வந்தது கிடையாது. அதனால உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே, பேசலாம் தான் வந்தேன், பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். நாளை எபிசோட் கண்டிப்பாக வரும், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஏன் நந்தினிக்கிட்டையும் பிரகாஷ்கிட்டையும் கோவப்பட்டாருன்னு வேணா கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பா, நாளை வீடியோவில் பார்க்கலாம். பாய்.